சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே. ஆனா ஒட்டுமொத்த உலகமும் எல் நினோல வெந்துகிட்டு இருக்குது. ஆமா. ஸோ அது இல்லாம எல் நினோவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உடல் உபாதைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இதை பற்றிலாம் சொல்லுங்க சிஸ்டர். அந்த எல் நினோல ஏதோ ஸ்பெஷலாக ஒரு எல் நினோ வந்திருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதையும் சொல்லுங்க ஆமா. சிஸ்டர். ம். ஏற்கனவே நம்ம சூப்பர் எல்னினோன்னு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். ம். இப்போ அதையும் தாண்டி, அதாவது பசிபிக் பெருங்கடல்ல 1 டிகிரி வெப்பநிலை கூடுச்சுனாலே, அந்த கடல் வெப்பநீர் அந்த அளவு கூடுனாலே எல்னினோன்னு சொல்லுவாங்க. ம். அதுக்கும் மேல 2 டிகிரி வரைக்கும் வந்துச்சுன்னா அது சூப்பர் எல்னினோ. இப்ப ம். அதுவும் தாண்டி போகுது. ஓ. 2.5 எல்லாம் தாண்டி போச்சுன்னா, இப்ப வந்து அதுக்கு காட்ஸில்லா எல்னினோ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ம். புயலுக்கெல்லாம் வரதா புயல், கஜா புயல்லாம் பேர் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாரி இது வந்து கரெக்ட். இந்த ஒரு லெவல தாண்டி போகும்போது அதுக்கு வந்து காட்ஸில்லா அப்படின்னு பயங்கரமா இருக்கும்ல அது காட்ஸில்லானாலே. ஆ ம். அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓ. அதனால அந்த வெப்ப அலைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ உலக அளவுல எல்லா இடத்துலயுமே இருக்கு. இந்தியா, ம். சைனா, இந்த ஏசியன் கண்ட்ரீஸ் எல்லாமே இப்ப அஃபெக்ட் ஆகுது. அதனால. ம். இப்ப கொஞ்சம் ம். கொஞ்சம் மழை பெய்யுது. காரணம் என்னன்னா, அந்த வெப்பசலனத்தினால கொஞ்சம் கொஞ்சம் தான் ரொம்ப தென்மேற்கு பருவமழை வந்து இப்ப நேரம் நல்லா வந்திருக்கணும். ஜூனுக்கு ம். அப்புறம் அந்த சவுத் சைடு, கேரளால, சவுத் சைடு ம். எல்லாம் நல்ல மழை சில்லுன்னு நல்லா இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்ல. லேசா மழை ம். தூர்றதும், உடனே அந்த சூடு இன்னும் கொஞ்சம் அதிகமாகறதும், அந்த ஒரு ம். மாரி வெப்பசலனம் மாரி அப்பப்ப மழை பெய்யுது. ஆனா அந்த ம். பூமி வந்து குளிர மாட்டேங்குது. அந்த கரெக்ட். வெப்பத்தோட கம்பேர் பண்ணும்போது, இப்ப எப்படி சூடான கல்லுல அப்படி தண்ணி தெளிச்சா அப்படியே ஆவியா போகும் பாருங்க. அந்த மாதிரி ம். தான் இருக்கு இப்ப நிலைமை. அந்த அளவுக்கு ஹீட் ஜாஸ்தியா இருக்கு. உலக அளவிலேயே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இப்ப ம். இன்னமுமே இன்னும் ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெப்பநிலை ஏறி இப்ப ம். 27வது வருஷம் 2027ல மார்ச்ல இருந்து செப்டம்பர் வரைக்குமே இன்னும் இந்த வருஷத்த விடவும் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ. அதே மாரி இந்த நவம்பர், டிசம்பர்ல ம். அக்டோபர் 3 வீக்ல இருந்து டிசம்பர் 2 வீக் வரைக்கும் மழையும் ரொம்ப இருக்கும். இந்த இந்த பயங்கரமா. இதனாலதான். அந்த ம். காலநிலை மாற்றம் இப்படி இருக்கிறதுனால, இதுவும் ஜாஸ்தியா இருக்கும், அதுவும் ஜாஸ்தியா இருக்கும். அது மழை பெஞ்சா திடீர்னு ஒரேடியா மழை கொட்டுறது. ம். வெள்ளம் வர்ற மாரி மழை கொட்டுறது. அந்த மாரி இருக்கும். அப்புறம் ஒரேடியா வறட்சி. ஒரு 7, 8 மாசத்துக்கு ஒரேடியா வறட்சி. அந்த மாரி இருந்தாலும் கஷ்டம் தானே! அது இப்போ இனிமே அந்த மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெள்ளம் வருமா? வராதா? இந்த வருஷங்கிறது அது செப்டம்பர்ல இப்ப ம். இருக்கிற அளவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அது கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஆனா மழை ம். பெஞ்சா ரொம்ப மழை பெஞ்சு தண்ணி தேங்குற அளவுக்கு போகும். இந்த கடலோர மாவட்டங்கள் சென்னை மட்டும் இல்ல, இந்த கடலூர் அந்த சைடு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க கடலூர் மாவட்டங்கள் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் மழையினால அப்படின்னு சொல்றாங்க. ம். இது வந்து அதுக்கு தகுந்த மாரி நம்ம ப்ரிப்பேரா இருந்துக்கணும். உலக வானிலை மையமும், இந்திய வானிலை மையம் எல்லாம் சேர்ந்து தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹீட் ம். வேவ்ஸ் இருக்கிறதுனால அந்த வயசானவங்க மதியானம் அந்த 12லேருந்து 4 மணி வரைக்கும் வெளியில போகாம இருக்கிறது நல்லது. ம். தண்ணி தாகம் கையில எப்பயுமே தண்ணி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி தாகம் எடுத்து கடைசி நேரத்துல குடிக்கிற அளவு வந்தா மயக்கம் வர அளவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு பிரயோஜனம் இல்ல. ஓ. ரொம்ப மோசமாயிடும். அதனால முன்னாடியே லேசா தாகம் எடுக்கும்போதே தண்ணி குடிச்சுக்கணும். ம். தேவையில்லாம வெளியில வெயில்ல போகக்கூடாது. ரொம்ப அத்தியாவசியம்னா, வேற வழி இல்லாம இந்த கருப்பு குடம் எடுத்துட்டு போகாம, ஏதாவது கலர் குடம் எடுத்துட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். கருப்பு குடம் தானே ரொம்ப அப்சர்வ் பண்ணும் ஹீட்ட. அப்சர்வ் பண்ணிட்டு அந்த மாரி போகுது. நெறைய சொல்லியிருக்கிறாங்க ப்ரிகாஷன்ஸ். ம். அப்புறம் இன்னும் நெறைய இந்த சாகுபடி பண்றதுலயுமே இந்த குறுவை பண்ணாம, சம்பா பயிர்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல வெயில தாங்கும். ஓ. அந்த மாரி சம்பா பயிர் பண்ணலாம். அப்புறம் இந்த வரப்புல வந்து மரங்கள நடலாம். கொஞ்சம் அந்த ம். நிழல் குடுக்கும்ல வயலுக்கு. ஒரு ஒரு ம். மரத்த கூட ஒரு ஒரு வரப்புல இந்த மாரி நட்டுக்கலாம். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் மக்கள் அவங்கவங்க வீட்ல தொட்டியிலயோ, எதுலயோ இருக்கிற இடத்துல கொஞ்சமா ஏதாவது அவங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் காய்கறிகள் இதெல்லாம் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா ம். வெயில்லயும் காய்கறி விலை எல்லாம் ஏறதான் போகுது. பயிர் விலையும், காய்கறி விலைகள் ம். மொத்தத்திலேயே ஒரு பஞ்சம் வர்ற மாதிரி தான் நிலைமை இருக்குது. ஏன்னா ம். இந்தியா விவசாய நாடு. 45% மக்கள் வந்து விவசாயம் தான் பண்றாங்க. அத நம்பி தான் இருக்கிறாங்க. ம். அந்த விவசாயம் வந்து தென்மேற்கு மழைய நம்பி தான் இருக்குது. அந்த ம். தென்மேற்கு பருவமழை வந்து பசிபிக் பெருங்கடல நம்பி தான் இருக்கு. அதுல இருந்து உருவாகுறது அந்த வெப்பநிலை, அந்த காலநிலை அந்த இத பொறுத்து தான் நமக்கு மழை பெய்யும். மழை பெஞ்சா தான் விவசாயம். 70% மழைய நம்பி தான் விவசாயம் நம்ம நாடு இருக்குது. ம். அதனால அதுக்கு தகுந்த மாரி நம்ம மழை பெஞ்சா ரொம்ப மழை பெஞ்சு அப்புறம் தண்ணி வேஸ்ட்டா போய் கடல்ல போய் கலக்குற மாரி இல்லாம, தண்ணிய ம். சேர்த்து வைக்கிற மாரி அதுக்கு முன்னாடியே ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லது. இந்த மாரி கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு
சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வறட்சி நாள்ல யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும். எப்படியும் மண்ணெல்லாம் ரொம்ப காஞ்சு மண்ணோட ஈரப்பதமே ரொம்ப குறைஞ்சு போயிரும். அப்புறம் இப்ப நேத்து முந்தா நாள் டெல்லி, ராஜஸ்தான்ல எல்லாம் அப்படி மணல் புயல் அடிச்சிருக்குது. நியூஸ்ல ஆமா. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஃபுல்லா ராஜஸ்தான்ல. பயங்கரமா ம். அதெல்லாம் பாலைவனத்துல தான் இருக்கும். ம். அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாலைவனத்துல தான் அந்த மாரி மணல் புயல் வரும். இப்ப பார்த்தா ம். இப்ப நம்ம நாட்டிலேயே வர ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் இந்த ம். வருஷம் ரொம்ப அந்த காட்டு தீ பரவுறது, இதெல்லாம் அமெரிக்கால ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்கு. நேத்து முந்தா ம். நாள் கூட ஒரு எரிமலை வெடிச்சிருக்குது. இந்த மாரி மொத்தத்துல மேலயும் ம். சரி, உள்ளயும் சரி டெம்பரேச்சர் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ம். இதனால இன்னொரு எஃபெக்ட் என்னன்னா, இந்த வெப்பசலனம் காற்றுல வெப்பம் கூடுது இல்லையா? இந்த ம். வெப்ப உஷ்ண அலையினால என்ன ஆகுதுன்னா, அந்த கிருமிகள் அந்த மாசு ஓசோன் மாசு இருக்கு இல்லையா? அது கீழ ஒரு படலம் ஆரம்பிக்குதாம். அந்த மாசு படலமும், வெப்ப அலையும் சேரும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த மாசு துகள்கள்லாம் சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன உண்டு பண்ணி, அந்த மூச்சு திணறல உண்டு பண்ணுதாம் எல்லாருக்கும். நெறைய பேருக்கு இந்த ஓ! லங்ஸ் ப்ராப்ளத்தினாலயும், அதனால அப்புறம் அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வர்றது. இந்த மாரி இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. போன வருஷத்துல இருந்தே அந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வந்து நெறைய வந்திருக்கு. ம். வயசானவங்கன்னு இல்ல, மிடில் ஏஜ்ல எல்லா ஏஜ்லயும் அந்த மாரி வருது அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ம். ஒரு நாளைக்கு 400, 450, 490 வரைக்கும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்களாம் இந்தியால. ஓ! அப்புறம் ஒரு 390 வரைக்கும் இந்த லங்ஸ் ப்ராப்ளம் மூச்சு திணறல்னால இறந்து போறாங்க. மிந்தி ம். அந்த கொரோனா டைம்ல இந்த மாரி மூச்சு திணறல்னு கேள்விப்பட்டுருப்போம் நம்ம. அதனால ஆமா. நெறைய பேருக்கு உயிர் பிரிஞ்சது. இப்ப வந்து ம். இந்த வெப்பச்சலனமும், இந்த மாசுக்களும் சேர்ந்து இந்த மாரி ஒரு மூச்சு திணறல உண்டாக்குது. ஹார்ட் அட்டாக்கும் அதுக்கு காரணமா இருக்கு. அது வர்றதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ம். பெரியவங்க, வயசானவங்கள வெளியில போகாம பாத்துக்கணும். முக்கியமா இந்த தூசு, வெப்ப அலைகள்லாம் வரும்போது நம்ம பாதுகாக்கிறது நல்லது. அப்புறம் வெளியில இந்த ரோட்டோரம் இருக்கிற கடையிலலாம் ரொம்ப சேஃப்டியா வச்சிருக்காங்களா? நல்லா கவர் பண்ணி வச்சிருக்காங்களான்னு பார்த்து தான் வாங்கி சாப்பிடணும். ஏன்னா இந்த மாரி ம். கிருமிகள்லாம் பரவும்போது, இந்த வெப்ப கண்டிப்பா. அலையினால அது வாங்கி சாப்பிட்டாலும் தான் பிரச்சனை தானே! அதெல்லாம் கொஞ்சம் ம். பார்த்துக்கணும். அதே மாரி நம்ம வந்து எப்பயுமே எல்லாத்தையுமே கவர்மெண்ட்ட நம்பி இல்லாம இந்த பவர் கட் இதனாலயுமே வரும். தண்ணி பற்றாக்குறை ம். வரப்போது, வறட்சி வரப்போதுன்னா, எல்லாமே பொருளாதார வீழ்ச்சி எல்லாமே கஷ்டம். அடுத்தடுத்து ஒண்ணு மாத்தி ம். ஒண்ணு செயின் ரியாக்ஷன் மாரி தானே வரும். அப்புறம் மின்சார உற்பத்தியும் அதுக்கு பாதிப்பு அடையும். அதனால ம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கிறவங்கலாம் சோலார் பேனல் போட்டுக்கிறது நல்லது. அதோட இல்லாம அது ஏற்கனவே வெப்ப அலை இருக்கு. எல்லா வீட்லயும் இப்ப ஏசி எல்லாம் வேற போட ஆரம்பிச்சுட்டாங்களா, பழைய காலம் மாரி இல்ல. ம். அது வேற. அப்புறம் இந்த ஃபேக்டரியில இருந்து வெளிவிடுற அந்த மாசு, இந்த காற்று, அந்த இது வேற உஷ்ணமாக்குது. இந்த மாரி நெறைய அப்புறம் மரத்த வெட்டி எல்லாம் பில்டிங்கா ஆக்கிட்டாங்க சிட்டி சைட்ல. கரெக்ட். நெறைய கான்கிரீட் பில்டிங் வந்து வெப்பத்த தானே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ம். முந்திலாம் மண் கரெக்ட். வீடு இருக்கும்போது தான் வெப்பத்த உள்வாங்கும். அந்த மண் வீடுகள் ம். வந்து ஓலை வீடெல்லாம். இப்ப அதெல்லாம் கிடையாது. எல்லாமே கான்கிரீட்டா இருக்கிறதுனால, ம். இதுவுமே வெப்பத்த வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எல்லாம் சேர்ந்து ம். மொத்தத்துல உலகத்தோட உஷ்ணமே அதிகமாயி போயிடுச்சு. அதுவே அதனால கரெக்ட். நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கணும். கரண்ட் வந்து நம்மளே கொஞ்சம் சின்ன சின்ன சோலார் பேனல் போட்டுக்கலாம். ஒரு லைட், ஒரு ஃபேன் வர மாரி சின்ன ஒரு சோலார் இது போட்டுக்கலாம். ம். பவர் கட்ட ம். ரொம்ப இது பண்ண வேண்டாம் அப்டின்னா. ஏன்னா மூச்சு திணறலும் இருக்கு. ஃபேன் இல்லாமலே இப்பலாம் இருக்க முடியாது இல்லையா? ஏசி. ஏசி இல்லன்னா கூட பரவால்ல ஒரு ஃபேனாவது இருக்கணும். ம். அதான் இப்ப அப்புறம் தண்ணியும் ம். மழை பெய்யும்போது சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. ம். முதல்ல ஜெயலலிதா இருக்கும்போது மழைநீர் ம். சேமிப்பு திட்டம்னு இருந்தது. ஆ ம். கரெக்ட். அந்த அந்த மாரி மாரி. ஏதாவது ஒரு திட்டம் வைக்கணும். எனக்கு ம். தெரிஞ்ச சில பேர் எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க, மழை பெய்யும் போதே மேலேருந்து தண்ணி வடியும் இல்லையா? ம். அந்த மொட்டை மாடியிலேருந்து ஒரு டியூப் போட்டு அதுலேருந்து தண்ணி வடியிற மாரி பண்ணி, அத ஒரு தொட்டியில சேகரிச்சு, அவங்கவங்க வீட்டுக்கு ஒரு தற்சார்பு வாழ்க்கை மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர். ஆமா. அந்த மாரி ஏற்கனவே எல்லாருமே பண்ணா நல்லா இருக்கும். கரெக்ட். ஆ. ஏற்கனவே இருந்த அந்த தொட்டி இருக்குன்னு தான் நெனைக்கிறேன் நெறைய இடத்துல. ஸோ அதையும் ஆமா. யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆ அதே மாரி பாபா வாங்க கணிப்புல கூட அந்த கடல் வெப்பம் தாங்காம மீனெல்லாம் செத்து மிதக்கும்னாங்க. ஸோ அது இப்ப ம். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அதுக்கும் ஒரு ஆமா. டெம்பரேச்சர் இருக்குல்ல. இந்த டெம்பரேச்சர் வரையும் தானே தாங்க தாங்கும். முடியாது. ம். ம். ஆமா. ஏன்னா போன வருஷமே ஆழத்துல இருந்த மீனெல்லாம் வெளில வந்து செத்துது. நெறைய ம். இது கரை ஒதுங்கிச்சு. ஸோ ஆமா. இந்த தடவ அந்த மாரி பாதிப்பும் வரும். அப்புறம் ம். விலங்குகளும் பயங்கரமா சாகும்னு நெனைக்கிறேன். ஆமா. ஏன்னா மனிதர்கள் ஆமா. நான்வெஜ் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் கட் ம். ஆகணும்ல. அதுக்காக இதுவும் ம். நடக்கும். மொத்தத்துல இது ம். கலியுகம் முடிந்து சத்தியுகத்து அந்த மாற்றத்திற்காக இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ம். அத போக போக அவங்க மற்ற வீடியோக்கள் பார்க்கும்போது அத புரிஞ்சுக்குவாங்க.
ஸோ இப்போ இது வந்து சூப்பர் எல்னினோலேருந்து காட்ஸிலா எல்னினோ. இன்னும் வெப்பம் அதிகமாகுது. இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா, அதுக்கு இன்னும் வேற ஏதாவது பேர் வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அது ஆன பிறகு தான் அதாவது இதுவரைக்கும் வர்றத பார்க்குறாங்க. இதுக்கப்புறமும் கிராஸ் ஆகுதுன்றது அவங்க எதிர்பார்க்காதது. இதுக்கப்புறமும் கிராஸ் ஆகுமான்றதும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு தீர்வுன்றது ஒண்ணும் கிடையாது. ஆனா, இறைவனுடைய நினைவுல இருந்து மைண்ட அமைதியா வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, அந்த பதற்றம், இந்த மாரி நீங்க சொன்ன மாரி திடீர் மூச்சு திணறல்னால மரணம் ஏற்படும். அது குடும்பத்தையே அந்த அப்படியே இல்ல அந்த குடும்பத்தையே புரட்டி போட்டுடும். ஸோ அந்த நேரம் மனநிலை வந்து அமைதியாக இருக்கணும். அப்ப எல்லாமே முழுக்க முழுக்க அந்த இறைவன் நினைவிலே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இல்ல நீங்க அது ப்ளூவா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஸோ கடவுளை வந்து செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி நினைக்கணும். ஏன்னா ஆத்மாக்களாகிய நாமளும் அங்க தான் இருக்கிறோம், நட்சத்திரம் மாதிரி. பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் முதல் 2500 வருடம். அடுத்தது இதே பூமி அடுத்த 2500 வருடம் நரகமாக ஆகுது. அதுக்கு காரணம் உடல்ன்ற உணர்வுல வந்து நெறைய தப்பு பண்றோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல. ஸோ இந்த 5 விகாரத்துக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா, உடம்புன்ற உணர்வு தான். ஸோ அத அழிக்கணும்னா, ஆத்மான்றத மறந்து உடம்புன்றத மறந்து, இத இயக்கக்கூடிய ஆத்மா. அது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாரி இருக்கு. அந்த ஆத்மா தான் நான் அப்படின்ற உணர்வுல இருந்து, ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாரி இருக்கார். ஸோ அவர வந்து எந்த அளவுக்கு நினைக்கணும்னா, உடல்ன்றதே மறந்துடணும். உடல் மறந்துட்டீங்கன்னா, உடல் சார்ந்த எல்லாமே இந்த உலகத்துல உள்ள எல்லாமே உடல் சார்ந்து தான் இருக்குது. அப்ப உடல் சார்ந்த எல்லாத்தையும் மறப்போம், ஒட்டுமொத்த உலகத்தையும் மறப்போம். அப்ப கடும் குளிர், கடும் வெயில், இன்னும் கற்பனை கெட்டாத எது வந்தாலும், உங்களுடைய மன அமைதியை அது கெடுக்காது. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இது க கடவுள் சோதிப்பதற்காகவே நம்மை படைத்தார்ன்னு முஸ்லிம்கள் சொல்லுவாங்க. அந்த காலம் இப்ப நடந்துட்டு இருக்குது. எப்பவும் கிடையாது. இப்ப நடந்துட்டு இருக்குது. ஏன்னா, நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கலியுகம் அழிந்து வரப்போற அமைதியான சத்தியுகத்தில் பிறப்பதற்கு நாம தகுதி பெறுகிறோம். அதுக்கு தகுதியா இருக்கிறீங்களான்னு செக் பண்றது தான் அது. ஸோ அப்ப என்ன ஆனாலும் மனநிலை ஆடாம, அசையாம இருக்கணும். அதுதான் முக்கியம். நீங்க ஒண்ணு சொன்னீங்களே சொல்லுங்க சிஸ்டர். அது எல்னினோங்கிறது ஸ்பானிஷ் வேர்டு. அது வந்து அதுக்கு மீனிங் வந்து குழந்தை இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அது எதனால அப்படி அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஆனா அதோட மீனிங் அதுதான். எல்னினோ கரெக்ட்டு தான். அது அப்படிங்கிறதுக்கு. என்னன்னா, இப்ப இயேசுவுடைய கதை, முகமது நபியுடைய கதை, ராமர், கிருஷ்ணருடைய கதைலாம் ஒரிஜினலா அவங்க கிருஷ்ணரா பிறக்கும்போது, ராமரா பிறக்கும்போது, இயேசு நபியா பிறக்கும்போது நடந்த கதை கிடையாது. இப்ப கலியுகத்தின் இறுதியில அவங்களுடைய கதை அது. இறுதியில நடக்கிற கதை அது. அப்ப இப்ப பிறக்கிற அப்ப அவரு எப்ப பிறக்குறாரு? இந்த மாரி கடுமையான வெயில்ல பிறக்குறாரு. இப்ப இந்து ம். மதத்திலேயே நெறைய ஃபங்ஷன்ல அதாவது மத ரீதியான ஃபங்ஷன்ல மோர் குடுப்பாங்க. கூழ் குடுப்பாங்க. ம். ஆமா. இது எல்லாமே உடலை ஆடி குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள். பதநீர் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அதுவும் குடுப்பாங்க. அ பனவெல்லம் போட்டு. ஆ, பானகம் ஆ அப்படின்னு. கரெக்ட்டு. ஸோ அப்ப இது எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி பூஜை அந்த டைம்லாம் அவுலு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு கிடைக்காத நேரத்தில சாப்பிடுற விஷயங்கள் இதெல்லாம். ஒண்ணு கடுமையான வெயிலு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரம். இந்த நேரத்தில் நாம எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறோமோ, நம்முடைய மகிமையைத்தான் அவர்களுடைய கதையாக எழுதியிருக்கிறாங்க. நமக்கு என்ன ஆகுது இதனால அப்டின்னா, கலியுகம் அழிந்து வரப்போற சத்யுகத்தில் நாம தேவதையாக ஜென்மம் எடுப்போம். அந்த தேவதையில நம்பர் 1 தேவதை தான் ஸ்ரீ நாராயணன். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா அவருடைய கோயில்ல தான் கொண்டாடப்படுது. அப்டின்னா என்ன அர்த்தம்னா, சொர்க்கத்தின் முதல் மகாராஜா அவர். யார் வேணாலும் ஆக முடியும். உடல்ன்ற உணர்வ மறந்து ஆத்ம உணர்வுல இருக்கணும். அப்டின்னா என்ன செத்துப்போன நிலை. உயிரோட இருந்துகிட்டு இறந்த நிலை. அதனால தான் எப்ப பார்த்தாலும் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிற மாரியே காட்டுறாங்க. அங்காள பரமேஸ்வரியும் படுத்துட்டு இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அத நம்ம யோசிக்க மாட்றோம். அது ஏன் படுத்துட்டு இருக்கிறாங்க? அப்ப இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரகசியம் இருக்கு. இயேசு அ சிலுவையில அறைஞ்சதா காட்டுறது கூட அப்படித்தான். செத்துப்போன நிலை ம். இல்லையா? ஏன்னா ஆமா. இயேசுவுடைய கதை அப்படியே இந்து மதத்துல மகாபாரதத்துல அரவானுடைய கதை. அரவான் இறந்த பிறகு ம். தலைய மட்டும் ஒரு குச்சியில நட்டு மலை உச்சியில போட்டுருவாங்க. அந்த மகாபாரத யுத்தத்தை பார்க்கணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோட இருந்துகிட்டு இறந்த நிலை. எதுவுமே என்னால ஒரு பண்ண முடியாதுன்னா என்ன பண்ணுவோம்? கம்முன்னு தானே இருப்போம். இப்ப நமக்கு இளமை இருக்குது, காசு இருக்குது, பதவி இருக்குது. அத வச்சு தான் நம்ம ஆடுறோம். எதுவுமே இல்லன்னா, உடம்பே இல்லன்னா, அமைதியா தானே இருப்போம். அப்படி இருங்க. அதுதான் இயேசு உயிர்த்தெழுந்தது ஏன் ஃபேமஸ்ன்னா, இப்ப அவரு உயிரோட இறந்த நிலையில் வாழ கத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி அவருக்கும் கோபம் வரக்கூடிய மனிதராக தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இவ்வளவு ரகசியம் இருக்குது. அதனால இந்த நிலையை கடப்பதற்காகவாவது இப்ப இறைவனை கெட்டியா புடிச்சுக்கோங்க. இப்பவும் புடிக்கலன்னா எப்பதான் புடிக்க போறீங்க? ஏன்னா புடிச்சே ஆகணும். பிடித்தால் தான் அந்த கரை கடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி கலியுக கரையை கடந்து சத்தியுகத்திற்கு நம்ம போக முடியும். ஸோ அதனால எல்னினோ வந்தாலும் சரி, காட்ஸில்லா எல்னினோ, சூப்பர் எல்னினோ எது வந்தாலும் சரி, இறைவனை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா, அவங்க எதை கண்டும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா, சுத்தி நடக்கிற எதுவுமே அவங்களுக்கு அவங்களுக்கு அத கவனத்தை ஈர்க்காது. கவனத்தை ஈர்த்தா தானே கவலைப்படுறதுக்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும் கலியுகத்துல இறந்துட்டேன். புத்தியினால வரப்போற சத்யுகத்தில் வாழ்ந்துட்டு இருப்போம். சத்யுகத்தில் எப்படி இருப்பாங்க தேவதைகள்? எல்லாரும் ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க. உடல்ன்ற உணர்வே இருக்காது. அப்படி ஆத்மான்னு பார்க்கிற பயிற்சி, இறைவன் நினைவிலே மூழ்கி இருக்கிற பயிற்சி, சத்யுகத்தின் குணம் எப்படி இருக்கும்? அதை பற்றிய சிந்தனையிலே இருக்க, அந்த குணம் நம்ம குணமாக மாறும். அதுக்கு இறைவன் கொடுக்கிற ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். அததான் முரளின்னு சொல்றோம். எல்லா பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்கு. அதோட லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல போடுவோம். அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல பி.கே. சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா கூட பார்க்கலாம். ஸோ அதுதான் இறைவன் பேசுற நேரடி ஞானம். அதை கேட்கறதோட சிந்தனை பண்ணணும். முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுட்டு, அதை சிந்திக்கிறதிலேயே இந்த உலகத்தை மறக்கணும். இதுல தான் நமக்கு நன்மை இருக்குது. அதை விட்டுட்டு வெளி உலக விஷயத்தை சிந்திச்சோம்னா நம்ம மாட்டிக்குவோம். பதறவே தேவையில்ல. என்ன வேணாலும் ஆகட்டும். இல்லையா? அதாவது ஒரு வள்ளலார் பாட்டு ஒண்ணு வரும். எனக்கு சரியா பாட்டு ஞாபகம் இல்ல. ஆனா என்னன்னா, தந்தை மறந்தாலும், தாய் மறந்தாலும், ஆ நமசிவாய பெற்ற பிள்ளை மறந்தாலும், ஆ நல்ல சூப்பரான லைன் அது. அதெல்லாம் இப்போதைக்கான நேரம். மறவேனே அப்படின்னு வரும். ஓம் நம சிவாய. கரெக்ட். பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பெற்ற பிள்ளை தன்னை தாய் மறந்தாலும், உற்ற தேகம் மறந்தாலும் அவரு எழுதும்போது அப்படி மறக்க மாட்டாங்க. அப்படியே மறந்தாலும் அப்படின்ட்டு வந்தாங்க. ஆனா இப்பத்தைய காலம் மறக்கிற காலம். இப்பவும் நீங்க இறைவனை நினைக்கலன்னா நம்ம அனாதை ஆயிடுவோம். இல்ல இறைவன் மட்டும் எல்லாரும் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு தான் அவரும் எழுதியிருக்கிறார். பெற்ற தாய் பிள்ளைய மறந்தாலும், பிள்ளை தாய மறந்தாலும், யாரு மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்காங்க. இப்ப அது மாதிரிதான் நம்மளும் சொல்றோம். அவர் மட்டும் மறக்காதீங்க, அவரை மட்டும் நினைங்க. அவர் நினைவிலே இருக்கணும். அவரை நினைக்க நினைக்க ஆத்மா பலம் பெறும். இந்த விஷயங்களை எல்லாம் அமைதியாக எதிர்கொள்ள. அப்படி இல்லைன்னா நாமளும் பதறுவோம். பதறினா அதற்கான விளைவுகள் என்ன ஆகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பதறாமல் இறைவன் நினைவில் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன்னு சொல்றாங்களே, அப்படி இருக்க வேண்டிய நேரம் இப்பதான் முக்கியமாக. ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.